அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இந்த செவ்வாய் திசை 7 வருஷம் யாருக்கெல்லாம் நன்மை செய்யும், யாருக்கெல்லாம் தீமை செய்யும், அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அந்த செவ்வாய் திசையில் தொடர்ந்து வரக்கூடிய அந்த புத்திகளில் எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் அந்த செவ்வாய் திசை நல்ல யோகத்தை கொடுக்கும் என்பதை பற்றியும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஆர்வம் உள்ளவர்கள், மேலை நாடுகளிலே இருக்கக்கூடியவர்கள், தமிழகத்திலே தொலைதூர மாவட்டங்களிலே இருக்கக்கூடியவர்கள், ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கலாம். உங்களுக்குரிய ஜாதக பலாபலன்கள் அந்த குறித்த நேரத்திலே சொல்லப்படும். ஜாதகம் இல்லாதவர்கள் பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் இவைகளை அனுப்பி வைக்கலாம். அப்படி அனுப்பி வைக்கின்ற பொழுது அந்த ஜாதகத்துக்குரிய பலாபலன்களை குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்காக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதற்காக ஜாதகம் பார்ப்பதற்கு மிக குறைந்த கட்டணம்தான் வாங்கப்படுகிறது, அதிகம் வாங்கப்படுவதில்லை. இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டு ஏறத்தாழ 7-8 மாதங்களில் வெளி மாநிலங்களிலிருந்து, வெளிநாடுகளிலிருந்து 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் அவர்களது ஜாதகத்தை அனுப்பி வைத்து பலாபலன்களை கேட்டு அறிந்து தெரிந்து இருக்கிறார்கள். புதிதாக பார்க்க விரும்புகின்றவர்கள் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறலாம். இந்த செவ்வாய் திசை 7 வருஷம் சித்திரை, அவிட்டம், மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறக்கின்றவர்களுக்கு அது முதல் திசையாக வரும். ஒரு சிலருக்கு இடைப்பட்ட காலத்திலே வரும், ஒரு சிலருக்கு கடைசி காலகட்டத்திலும் வரும். எம்முடைய ஆவல் எந்த திசையாக இருந்தாலும், அந்த திசை கெட்டதாக இருந்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்கின்ற வகையிலே எந்தெந்த தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும், அதை மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இன்றைக்கு அதற்குரிய தெய்வ வழிபாடுகளும் இங்கே சொல்லப்படுகிறது. முதலில் ஒரு சித்தர் பாடலுடன் நாம் இந்த பதிவை தொடங்கலாம். வாருங்கள். ஆமென்ற செய்திசை வருஷம் 7 அங்காரகன் புத்தி நாள் 147 போமென்று அதன் பலனை புகழக் கேளு புகழான் அரசர் பகை ஆயுதத்தால் பீடை தாமென்ற சத்துருவால் விதியாது காணும் தனச்சேதம் உடல் சேதம் தானே உண்டாகும் நாமென்ற நகரத்தில் சூனியங்கள் உண்டாம் நாடெல்லாம் தீதாகும் நன்மை இல்லா பகையே. பொதுவாக செவ்வாய் தசை வந்தால் இது மாதிரி கெட்டது நடக்குங்கிறது ஒரு சித்தர் பாடலாக இருக்குது. இந்த முதல் கட்டத்தில் இருக்கிற மாதிரி அந்த செவ்வாய் தசை இடையில் வந்தாலோ அல்லது மத்தியில் வந்தாலோ கடைசி காலகட்டத்தில் வந்தாலோ லக்கணத்துக்கு 6, 8, 12 இருந்து நீச்சம் வகை பெற்று இருந்தால் அந்த செவ்வாய் தசை கெட்டதை செய்யுங்கிறது சித்தல் பாடனுடைய கருத்து. அரசாங்க பகை வரும், கடன் நோய் உண்டாகும், கத்தி கம்பால் சண்டை சச்சரவு வம்பு வழக்கு வரும், காயம் ஏற்படும், எதிரியின் மூலம் நோய் நொடி பீடை வரும், பண இழப்பு, தனதானிய இழப்பு, உடலில் இனந்தெரியாத நோய் நொடி பீடை பிணி,
ஏதோ வீட்டில் சூனியம் வச்ச மாதிரி அப்படியே நல்லதே நடக்காமல் கெட்டதே நடந்துக்கிட்டு இருக்கிறது, நாடு நகரம் விட்டு போகிறது, பல்வேறு துன்பங்களை துயரங்களை அணிவிப்பது, இப்படித்தான் இருக்குன்னா ஒரு சித்தர் பாடலில் சொல்லியிருக்கார். அது உண்மைதான். ஆனால் அதே செவ்வாய் இந்த 2வது கட்டத்தில் இருக்கிற மாதிரி லக்கணத்தில் உச்சம் பெற்றோ 2ல் இருந்தோ 4ல் ஆட்சி பெற்றோ 5ல் இருந்தோ 9ஆம் இடத்துல இருந்தோ 10ஆம் இடத்துல இருந்தோ 11ல் ஆட்சி பெற்றிருந்தோ அவர் நின்ற நட்சத்திராதிபதி அவருக்கு கேந்திரம் திரிகோணம் ஏறி ஆட்சி பெற்றிருந்தோ நட்பு பெற்றிருந்தோ செவ்வாய் நின்ற வீட்டோன் நல்நிலை பெற்று இருந்தோ இருக்கின்ற பொழுது அந்த செவ்வாய் திசை மேலான ராஜயோகத்தை கொடுத்துவிடும். அந்த செவ்வாய் திசை புத்திகளில் பூமி காணி வாங்குகிற யோகத்தை கொடுக்கும், பூமி காணி வியாபாரத்தை கொடுக்கும், மருத்துவ கல்வியை கொடுக்கும், மருத்துவம் இராணுவம் காவல்துறையில் வேலை வாய்ப்பு கொடுக்கும், அரசு சார்ந்த விஷயங்களில் வெற்றியை தரும், தொழிலில் வருவாயில் சிறப்பை தரும், தனதானிய யோகத்தை கொடுக்கும், பூமி காணி வாங்கி வீடு கட்டுற யோகத்தை கொடுக்கும், வண்டி வாகன யோகத்தை கொடுக்கும், நோய் நொடி பீடையெல்லாம் விலகி உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். பெண் ஜாதகமாக இருந்தால் நல்ல கணவர் அமைப்பையும், ஆண் ஜாதகமாக இருந்தால் நல்ல மனைவி அமைப்பையும், நல்ல தொழிலையும், இரும்பு சார்ந்த தொழில், ஃபேக்ட்ரி தொழிற்சாலையில் வேலை கிடைக்கிற யோகத்தையும், அதே மாதிரி மனதில் தைரியத்தையும் வீரியத்தையும் சகல ஐஸ்வர்யத்தையும் அந்த தசாபுத்தியில் கொடுத்துரும். ஒருத்தருக்கு அந்த கட்டத்தில் இருக்கிற மாதிரி 1வது கட்டத்தில் இருக்கிற மாதிரி தசை வந்தால் அப்படி கெடுதலையும், இந்த 2வது கட்டத்தில் இருக்கிற மாதிரி அந்த செவ்வாய் தசை வந்தால் நன்மையும் செய்யும். இந்த நன்மை செய்யக்கூடியவர்களுக்கும் அந்த தீமை செய்யக்கூடியவர்களுக்கும் ஏதாவது ஒரு வழிவகை சொல்லணும் இல்லையா? நன்மை பெறக்கூடியவர் நன்மை பெறவும், தீமை அடையக்கூடியவர்கள் தீமை அடையாமல் அவர்கள் நன்மை பெறுவதற்கும் எந்தெந்த தெய்வத்தை அந்த புத்திகளில் வணங்கணும் அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். இப்போ செவ்வாய் தசையில் முதல் புத்தி செவ்வாய் புத்தி வருது இல்லையா? அந்த செவ்வாய் புத்தியில் சுப்பிரமணிய கடவுளை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. சிவன் பார்வதியை வழிபாடு செய்கிறது மேலும் சிறப்பு. ராகு புத்தியில் ஆயுள் விருத்தி கோமம் செஞ்சுக்கிறதும் துர்க்கை அம்மன் வழிபாடு செய்கிறதும் ரொம்ப சிறப்பு. குரு புத்தியில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறதும் சிவன் பார்வதியை வழிபாடு செய்கிறதும் ரொம்ப சிறப்பை தரும். சனி புத்தியில் ஆயுள் விருத்தி கோமம் செஞ்சுக்கிறதும் சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை நாளில் வழிபாடு செய்கிறதும் சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும். புதன் புத்தியில் சூரிய நமஸ்காரம் செய்கிறதும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்கிறதும் ரொம்ப சிறப்பு. சக்கர் தாழ்வாருக்கு பூஜை செய்கிறதும் ரொம்ப சிறப்பு. அப்படி செய்கிற பொழுது நல்ல யோகத்தை கொடுக்கும். கேது திசையில் விநாயகர் வழிபாடும் தில்லை நடராஜர் வழிபாடும் ஆயுள் விருத்தி கோமமும் செய்கிறது ரொம்ப சிறப்பான யோகத்தை கொடுக்கும். சுக்கிர புத்தியில் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்கிறதும் ஸ்ரீ லட்சுமி தேவி நாராயணனை வழிபாடு செய்கிறதும் ரொம்ப சிறப்பு. சூரிய புத்தியில் பசுமாடு தானம் கொடுக்கறதும், கோமாதா பூஜை செய்கிறதும், பார்வதி பரமேஸ்வரனை வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பு. சந்திர புத்தியில் அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்கிறதும், கௌரி கருமாரியம்மனை வழிபாடு செய்கிறதும் மேலான ஒரு ராஜயோகத்தை கொடுத்துரும். அதனால் இந்த தசை வந்துருச்சேன்னு யாரும் செவ்வாய் தசை நல்லா இருக்கிறவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டட்டும். இந்த செவ்வாய் தசை கெட்டதாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த தெய்வ வழிபாடுகளை எல்லாம் செஞ்சுட்டு வர்ற போது அவர்களும் நல்ல மேலான ராஜயோகத்தை அடைவார்கள் என்பதும் ஒரு ஐதீகம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில்